ஊருக்குள்ளே ஒரே வெள்ளையும் சொல்லியுமா சுற்றின்னு இருக்காங்க. எல்லாம் உஜலாக மாறிட்டானுங்களா என்ன? இந்த வெள்ளை ரொம்ப தேவை போலையே. யாருமா நீங்கள் ஒரே கும்பலாக வந்து இறங்கிட்டு இருக்கீங்க? நாங்கள்லாம் ஏஞ்சல்ஸ், பரலோகத்துலேருந்து வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கீங்க? நாங்கள்லாம் பரலோக ஆதார் கார்டு கொடுக்க வந்திருக்கோம். பரலோகத்துக்கு ஆதார் கார்டா? அப்படின்னா உலகத்தில் நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருக்கீங்கல்ல, அது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? ரேஷன்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பரலோகத்துக்கு போகிறதுக்கு இந்த ஆதார் கார்டு தேவை. போய் எல்லாரையும் போய் கூட்டிகிட்டு வா. சாரா, ஆண்ட்ரூ, நிதின், ஏதோ பரலோகத்துக்கு ஆதார் கார்டு கொடுக்குறாங்களாண்ணா, சீக்கிரம் வாங்கடா. என்னடா கத்தினே இருக்கிற சும்மா? ஏதோ பரலோகத்துக்கு ஆதார் கார்டு கொடுக்குறாங்களா, என்னன்னு போய் கீழே போ, சீக்கிரம் போ. ஆதார் கார்டு கொடுங்க. போங்க எல்லாரும் லைன்ல நில்லுங்க, ஒருத்தர் வாங்க. எனக்கு தான் முதல்ல எவனுக்கு போகிற அந்த ஆதார் கார்டு கிடைக்க போகுது. என் பேர் ஆண்ட்ரூ. எனக்கு சீக்கிரமாக அந்த ஆதார் கார்டு தாங்க. உங்களுக்கு அந்த ஆதார் கார்டு இல்லையே? ஏன், நான் என்ன தப்பு பண்ணேன்? சர்ச் எத்தனை மணிக்கு? சர்ச்சு 8 மணிக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்க? நான் ஒரு 1 hour லேட்டாக ஒரு 9 மணிக்கு போவேன். ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு? அதெல்லாம் 8 மணிக்கு இருந்தால் நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போயிருவேன். ஏன் அதுக்கு மட்டும் சீக்கிரமாக போகிறீங்க? அதெல்லாம் லேட்டாக போனால் சம்பளத்தை பிடிப்பாங்க, இல்லைனா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ இருக்குது? இந்த வேலையை கொடுத்ததே உங்களுக்கு கடவுள் தான். அவரோட சமூகத்துக்கு நீங்கள் லேட்டாக வரீங்க, ஆனால் ஆஃபீஸ்க்கு மட்டும் சீக்கிரமாக போகிறீங்க. இப்படி இருந்தால் உங்களுக்கு எப்படி பரலோக ஆதார் கார்டு கிடைக்கும்? சே, ஆதார் கார்டு கிடைக்கலையே. அன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு, அன்றைக்கி நல்லா தூக்கமும் வருது. என்ன பண்ண? சே, போ ஏதாச்சும் வந்தோடனே கூப்பிட்டுருவானுங்க. சரிவா, நம்ம வேலையை பார்ப்போம். சோத்திரவேஜல். என் பேர் ஜெஸ்லின், என் பேர் சாதனா. எங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கிடைக்குமா? உங்களை ஒருத்தர் தானே வர சொன்னேன், என்ன 2 பேர் வந்திருக்கீங்க? இல்லை ஏஞ்சல்ஸ், நாங்கள் 2 பேரும் பெஸ்டீஸ். நாங்கள் எது பண்ணாலும் சேமாக தான் பண்ண பாருங்க, ட்ரெஸ் கூட சேமாக பண்ணியிருக்கோம். அதுதான். ஆனால் உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு இல்லையே. என்ன ஏஞ்சல் எப்படி சொல்கிறீங்க? நெஞ்சு வலிக்குது. சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் பத்தாது, நல்லா வர்றீங்க, ட்ரெஸ் பண்ணுறீங்க, ஒன்றா இருக்கீங்க. ஆனால் வெளியில் போனோன்னே அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு குறை சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கு எப்படி ஆதார் கார்டு கிடைக்கும்? முன்னாடி நம்ம படம்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. கேமரா எங்கேயாச்சும் வச்சுருக்காங்கன்னு பாரு. அப்படிலாம் வச்சுருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சரி, இப்போ கடைசியாக என்ன சொல்ல வருவீங்க? உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாது. போய் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நின்று. ஷீ, என்ன ஏஞ்சல்ஸ், எங்கள் ஸ்கிரிப்டை சரியாக படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்களோ தெரியல. ஸ்கிரிப்டை சரியாக படிச்சிருப்பாங்களா இல்லையானே தெரியல. சரி விடு, நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கும், பார்த்துக்கலாம். போங்க பெஸ்டி, போங்க. மினிக்கிட்டு வந்தீங்கல்ல, போங்க. எனக்கு தான் கிடைக்க போகுது. நான் தான் டெய்லி ஒழுங்கா சர்ச்சுக்கு வரேன், ஒழுங்கா பைபிள் படிக்கிறேன். வணக்கம் ஏஞ்சல், என் பேர் தான் ஸ்வீட்டி. என்னை எல்லாரும் செல்லமா ஸ்வீட்னு கூப்பிடுவாங்க. என் ஆதார் கார்டு எங்க? உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாதா? ஏன்? எப்பவும் சர்ச்சுக்கு வரீங்க, ஆனால் வந்த உடனே தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. கரெக்டாக மெசேஜ் முடிஞ்சோடனே தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்படி இருந்தால் உங்களுக்கு எப்படி பரலோக ஆதார் கார்டு கிடைக்கும்? அப்போ கிடையாதா? கிடையாது. போய் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வெயிட் பண்ணுங்கள். பரலோக ஆதார் கார்டு கிடையாது. சார், யாருக்கும் தெரியாம தூக்கணும். எப்போ நம்ம பின்னாடி கேமரா ஃபோக்கஸ் பண்ணாங்க. போ தூங்கு மூஞ்சி. இப்போ எனக்கு கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஸ்தோத்திரம் ஏஞ்சல், என் பேர் பிளஸ்ஸி. ஊரில் எல்லாரும் என்ன பிளஸ்ன்னு கூப்பிடுவாங்க. உங்கள் இதில் என் பேர் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து மட்டும் சொல்லுங்கள் ஏஞ்சல். உங்களுக்கும் பரலோக ஆதார் கார்டு கிடையாதுங்க. ஏன் ஏஞ்சல்? நான் தான் சர்ச்சுக்கு போகிறேனே. பிளெஸ்ஸின் பேர் வச்சா மட்டும் பத்தாதுங்க. கடவுள் பிளெஸ்ஸடாக ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காருல்ல, உங்களை சுவிசேஷம் அறிவிக்க சொல்லி வச்சுருந்தாரு. நீங்கள் இன்னி வரைக்கும் யாருக்காவது ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொன்னீங்களா? இல்லை ஏஞ்சல், இப்போ இந்த வேலையை பார்க்கறதுக்குள்ளே அடுத்த வேலை வந்துடுது. இதை விட்டுட்டு போனால் அடுத்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேறு வேலை செய்யணும் தோணவே மாட்டுது. சாப்பிட்டு தூங்க தான் செய்கிறேன். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தூக்கம்னு இருந்தால் எப்படி உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கிடைக்கும்? அதனால் உங்களுக்கும் பரலோக ஆதார் கார்டு கிடையாது. போய் வெயிட்டிங் லிஸ்ட்டில். இவங்க எப்படி தான் கண்டுபிடிச்சாங்க எனக்கும் அது தெரியல. நான் என்ன பண்ணுறது, அதுக்குள்ளேயே எனக்கு வேறு வேலை வந்துடுது.
அதுக்கு நான் அதை பார்க்க போனால் அதுக்குள்ளேயே டைம் ஆகிடுது, பசிக்குது. அதுக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்து வேறு வேலையும் பார்க்கவும் முடியல. ச்சே. வணக்கம் ஏஞ்சல். எனக்கு அந்த பரலோக ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன் ஸ்டோரி. உங்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கிடையாதுங்க. ஏன் எனக்கு கிடையாது? நான் என்ன தப்பு பண்ணேன்? ரெகுலராக சர்ச்சுக்கு வரீங்க, ஓகே. ஆனால் வந்து என்னைக்காவது உள்ளே உட்காந்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் வெளியில் தான் சுற்றுறீங்க. பத்தாவதுக்கு வீட்டுக்கு போயிட்டு சினிமா பார்க்குறீங்க. நைட்டான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் இருந்தால் உங்களுக்கு எப்படிங்க பரலோக ஆதார் கார்டு கிடைக்கும்? எங்க சர்ச்சுக்கு வந்தால் என்ன, வராட்டி என்ன? சர்ச்சு வந்து உள்ளே வராமல் வெளியே இருந்து கதவுல பார்த்துட்டு போகிறேன்ல. எப்போவுமே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்க முடியாதுங்க. எங்கள் இன்ஸ்டாண்டிங்காக இருந்தால் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் என்னங்க? நீங்கள் எப்போ உங்கள் என்ஜாய்மெண்ட்டை கம்மி பண்ணிட்டு திருந்துறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஆதார் கார்டு கிடைக்கும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் நில்லுங்க. ஐயோ, எனக்கு கிடைக்கலையா? கடலுக்கு நெக்ஸ்ட் டைம் போயிட்டு வாங்க. ஸ்தோத்திரம் ஏஞ்சல். என் பேர் நித்தின். அந்த பரலோகத்துக்கான ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா நான் இப்போயே போயிடுவேன். உங்களுக்கு கஷ்டப்படுறது உங்களுக்கும் பரலோக ஆதார் கார்டு கிடையாது. கேட்க கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன் தெரிஞ்சுக்கலாமா? நான் சர்ச்சுக்கு டெய்லி சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுறேன். டைமுக்கு வரேன். ஒரு நாள் லேட்டாக வந்ததில்லை. எல்லா சர்ச்சோட ஆக்டிவாக இருக்கேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் பத்தாது, அவங்க சொல்கிற மெசேஜ் கொஞ்சமாவது உங்கள் காதில் போகணும். நீங்கள் பண்ணுறீங்க, கேட்குறீங்க, ஆனால் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பார்க்குறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு எப்படி ஆதார் கார்டு கிடைக்கும்? கொஞ்சமாச்சும் ஒரு வேணுங்க.